பெரியாழ்வார் யசோதை கிருஷ்ணனை இழுத்து பிடிச்சு எப்படியாவது காது குத்தணும்னு ரொம்ப தான் முயற்சி எடுத்து வருகிறாள். ஆனா கிருஷ்ணனோ என்ன ஆனாலும் ஒத்துழைப்பதற்கு தயாராக இல்லை. பெரியாழ்வார் யசோதை சொன்னா, நீ வேண்டிய உணவு பண்டங்கள்லாம் தரேனேன்னா. கிருஷ்ணன் கேட்டான், என்ன தருவேன்னு சொல்லு. நீ என்ன தருவேன்னு தெரிஞ்சா காது குத்திக்கலாமா வேண்டாமான்னு நான் முடிவெடுக்கிறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடித்தமான ஏதாவது பொருளா தருவேன்னு சொன்னா கூட சரி, கொஞ்ச நேரம் வலிய பொறுத்துண்டு காது குத்திக்கலாம்னு நான் இசையலாம். ஒண்ணுமே இல்லாம சும்மா 2 பழத்தை தரேன்னு சொன்னா அதுக்காகலாம் பெரிய ரிஸ்க் நான் எடுக்க விரும்பலன்னா. பெரியாழ்வார் யசோதை சொன்னா, டேய் நான் தரது இருக்கட்டும்டா, உன் நண்பர்கள் எல்லாருடைய காதுகளையும் பாருன்னா. பார்த்தா அத்தனை பேரும் வைர குண்டலம் போட்டு இருக்காளாம். பெரியாழ்வார் யசோதை சொல்றாரு பர்றா, தங்க குண்டலம் இருக்கே அது கூட எடை கம்மியா தான் இருக்கும். வைர குண்டலம் சில பேர் சொல்லுவோம் வஜ்ரம் பாய்ந்த உடம்பு, ஹார்டஸ்ட் மெட்டல்னா வைரம்ங்கிறான். அந்த வைர குண்டலமே எல்லாரும் போட்டு இருக்கா பாரு. அந்த வைரம் போட்டு போட்டு அவர்களுடைய காதுகள்லாம் அப்படியே தொங்கி 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 அவ காதெல்லாம் தோல் வரைக்கும் வந்துருத்தான். அந்த அளவுக்கு காதுகளே தாழ்ந்துருத்து. ஆனாலும் எங்க அம்மா எங்க காதுல குத்தி குத்தி விட்ட வைரத்தோடுகள் அப்படின்னு அதுகள்லாம் பெருமையா போட்டு இருக்கு. உன்னுடைய எல்லா நண்பர்களும் காது குத்தி வைர குண்டலமே போட்டுட்டா, நான் உனக்கு தங்க குண்டலம் தானே போட்டு விடுறேன்னு. அது ரொம்ப வலிக்காதுடா, கனமா இருக்காது, காதுக்கு கஷ்டமே தெரியாது, போட்டுக்கொடான்னு கூப்பிடுறா பெரியாழ்வார் யசோதை. கிருஷ்ணன் பார்த்தான். இந்த பட்டுக்கோட்டைக்கு வழி கேட்டா கொட்டப்பாக்கு 2 ரூபான்னு ஒருத்தர் சொன்னாராம். நான் உன்கிட்ட என்ன கேட்டேன், என் நண்பர்களுக்கு காது குத்தியாச்சா இல்லையா நான் கேட்டேன். நான் காது குத்திண்டா எனக்கு என்ன தருவேன்னு தானே கேட்டேன். ஒண்ணு இதை தருவேன்னு சொல்லு, தரமாட்டேன்னு சொல்லு. அவளுக்கு காது குத்தியாச்சு, அதுக்காக நான் காது குத்தணும்னா எப்படி? கிருஷ்ணன் மடக்கிட்டான். அதாவது பெரியாழ்வார் யசோதை என்ன பண்ணானா, முன்னொரு சமயம் கிருஷ்ணன் ஏதோ விஷமம் பண்ணிட்டு வந்திருக்கான். பெரியாழ்வார் யசோதை கண்டிச்சாலாம். அப்ப கிருஷ்ணன் சொன்னானா, அது பாருமா என்னை கண்டிக்காத, பக்கத்து வீட்டு பையனும் விஷமம் பண்ணா, எதிர்த்து வீட்டு பையனும் விஷமம் பண்ணா, ஆனா அவளெல்லாம் விட்டுட்டு என்ன மட்டும் கண்டிச்சா என்ன அர்த்தம்னு கேட்டானா. அப்ப பெரியாழ்வார் யசோதை என்ன சொன்னாலாம், இப்ப பாடுறா அப்படி இல்லடா, அவன் தப்பு பண்றான்னா அது அவ வீட்டுல கண்டிப்பா, உன்னைத்தான் நான் கண்டிக்க முடியும். இன்னொன்னு, அவன் தப்பு பண்ணாங்கிறதுக்காக நீ தப்பு பண்ணணும்னு அவசியம் இல்லையே, என் குழந்தை ஒழுங்கா இருக்கணுங்கிறதுக்காக நான் சொன்னேன் அப்படின்னாலும். இப்ப கிருஷ்ணன் அதை வச்சே பெரியாழ்வார் யசோதைய மடக்கிட்டான். நீ தானமா சொன்ன, அவன் விஷமம் பண்ணான்னா நான் அதுக்காக விஷமம் பண்ணணும் தேவையில்லைன்னு சொன்னியோ இல்லையோ. அவன் காது குத்திண்டாலும் நான் காது குத்திக்கணும்னு அவசியம் இல்லை. அவன் அம்மா பேச்ச கேட்டாலும் நானும் அம்மா பேச்ச கேட்கணும்னு தேவையில்லை. பெரியாழ்வார் யசோதை பார்த்தா இவன்ட்ட வாயே கொடுக்க முடியலையே, என்ன பண்ணாலும் கவுண்டர் கொடுத்துட்றானே. சரி விடு, உனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஒண்ணு தரட்டுமா?